படம் நல்லா இருந்தது சார். மியூசிக்கு, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இருக்குது சார். கண்டிப்பாக பார்க்கலாம். விஷுவலாக பிரம்மாண்டமாக இருக்குது சார். தமிழில் இப்படி வர்றதுலாம் நல்ல விஷயம் சார். என்ன சார் எமோஷன்லாம் கரெக்டாக கனெக்ட் ஆகுது சார். மியூசிக்கும் நல்லா இருக்குது சார். எல்லாமே பிடிச்சிருந்தது சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. மாதவன் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஜிடி நாயுடோட ஸ்டோரி தான். இல்லை அவர் பண்ணது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு. அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரான்ட்டு ரொம்ப வியப்பாக இருக்குது. நம்மளாம் அவரை மறந்துட்டோம் நினைக்கிறேன். திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. டைரக்டருக்கு மீண்டும் நன்றி. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காருங்க. அருமையான ஆக்டிங். நல்லா பண்ணியிருக்காங்க எல்லா கோஆர்டிஸ்ட்லாம். அவர் பண்ண எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்குது. எந்த விஷயம் இல்லை, நிறைய விஷயம் நல்லா இருக்குது. வியப்பாக இருக்குது. டைரக்டரோட திறமை நல்லா இருக்குது. சூப்பராக படிக்கிற டைரக்டர். அவருக்கு பாராட்டு. நல்லா பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பராக இருக்குது. நன்றி சார். சூப்பர். படத்தை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க. மாதவன் சார் படம்னாலே சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிளாஸ்ட் பண்ணியிருக்காரு மாதவன் சார். அதாவது அவரை வந்து சாக்லேட் பாயை தான் நம்ம எப்போவுமே பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு தேச தலைவராக பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இது பண்ணியிருக்காரு, ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நம்ம நாட்டுக்கு முக்கியமான படம். எல்லோரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். சரிங்களா? எனக்கு புரியல. எனக்கு வந்து அந்த ஜிடிஎன் நாயுடுன்னு ஒரு தேச தலைவர் ஒருத்தர் இருந்தாங்க. அவருடைய அந்த ஒரு சின்ன ஒரு சீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கணும். முக்கியமாக நம்ம நாட்டில் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். குட் ப்ரோ. நல்லா இருக்கு. ஆக்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருக்கு. சாங்ஸ் ஓகே தான் ப்ரோ. மூவி வந்து பயோபிக் தான். ஸோ ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கு. எல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம். ஒத்து தான். ஃபேமிலியாக பார்க்கலாம். ஜிடி நாயுடு படம் ரொம்ப நல்லா இருக்கு. சத்யராஜோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. மாதவன் சார்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நம்ம ஸ்கூல் பாட புக்கில் தான் பார்த்துருப்போம். அதை இப்போ நேரில் பார்க்குற மாதிரிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மேடியோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. அந்த ஓல்டு ஏஜ் கெட்டப்பில் இருக்கிறதும் சரி, அவருக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து கதை ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ட்விஸ்டாக இருந்தது. அடுத்து என்னன்னு ஆர்வமாக இருந்துச்சு. அவருடைய ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாள் நம்ம அலைப்பாயுதையிலேருந்து எனக்கு மாதவனை ரொம்ப பிடிக்கும். அங்கே பார்த்து அதே லுக்லேயே இருக்காரு. ரொம்ப ஆக்டிங் செம்மையாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இல்லை ஃபேமிலி ஓரியன்டாகவும் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. ஜிடி நாயுடு என்னென்னலாம் நாட்டுக்காக செஞ்சார், அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அதை அப்படியே பேஸ் பண்ணி கதை எடுத்துக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து. ரியலிஸ்டி நல்லா புரியல. மேடி செம்மையாக ஆக்டிங் பண்ணியிருந்தார். ரியலிஸ்டி ஒரு கதையை யாரும் சொன்னதில்லை. இப்போ சொல்கிறாங்க இவர் இப்படி தான் பண்ணியிருக்காரு, அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. புரியல ப்ரோ. படமாக பார்க்கும்போது நல்ல ஆக்டிங்கு, நல்ல மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டான்ஸில் அந்த மாதிரி சாங்ஸ்லாம் பிஜிஎம் நல்லா இருக்குது. அவ்வளோதான். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ரியல் ஹிஸ்ட்ரி புக்கில் எல்லாமே வந்திருக்கு. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அப்படியே இருக்குது. நம்ம வந்து ஜிடி நாயுடு படம் பார்த்துட்டு வரோம். தமிழ்நாடு இளைஞர்கள் மேலே பெரிய கோபம் உண்டு. அப்போ நீ என்னடா இளைஞர் இல்லையான்னு கேட்டால் வாய்ஸ் கேட்குதா? கிளியராக கேட்குதா? கொஞ்சம் அந்த சீட்டில் போயிடலாமா? படம் அருமையாக இருக்குங்க. எல்லோரும் வந்து பார்க்கலாம். நல்லா இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஜிடி நாயுடு அவங்கள பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் என்னென்னமோ படத்துக்கு போயிட்டு ரீல்ஸ் போடுறாங்க, இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க. நல்லா இருக்குது படம். யங்ஸ்டர்ஸு, ஃபேமிலி ஆடியன்ஸு, அதாவது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தவனும் பார்க்க வேண்டிய படம். இது வந்து அவங்களுக்கு இவங்களுக்குன்னு கிடையாது, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போது இவ்வளோ எல்லாமே ஈஸியாக கிடச்சிடுது. மோட்ரு அதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காலத்தில் அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றதெல்லாம் துல்லியமாக தெளிவாக சொல்லியிருக்காங்க மேடம். அது படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ அவரோட கனவுகள் ரொம்ப பெருசு. ஸோ அதுக்காக அவர் ரொம்ப போராடி இருக்கார். அந்த போராட்டம் பிடிச்சிருக்கு. அவர் ஆக்டிங் சொல்ல வேண்டாம். அவர் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி பயோபிக் படத்தில் நிறையா நடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறையா அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து
முக்கியமான இந்த மாதிரி ஆளுங்க கேரக்டர்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணோம். ஓகே, தேங்க்ஸ். அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் இவ்வளோ எதிர்பார்க்கல. ஒரு சீன் கூட போலே இல்லை. ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பர், ஆக்டிங் சூப்பர், வர்த்து வாட்சிங். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் பார்க்கணும் டெஃபினெட்லி. சாரி, சூப்பராக இருந்தது. விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நியூ டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. இல்லை, ஃபேமிலியோட பார்க்கணும். யங்ஸ்டர்ஸ் பார்த்தா இன்னும் அவங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இன்னும் நம்ம லைஃப்க்கு எப்படிலாம் நம்ம பண்ணணும், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு இட் வில் பி வெரி நைஸ், வர்த் வாட்சிங் த மூவி. தேட்டரில் தான் வாட்ச் பண்ணணும். சூப்பருங்க, ரியலி. இந்த மாதிரிலாம் கூட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்டிங் மேடியில் தான் பார்க்க முடியும். தேங்க்யூ. ஜிடி நாயுடு படம் மேடி பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ராக்கெட்ரி நம்பி பண்ண மாதிரி தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ படத்தில் சத்யராஜ் ஆக்டிங், மேடி எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு மனுஷன் எப்படி ஜெர்மனி வரைக்கும் எப்படி அவார்டு வாங்கியிருக்காரு, அதான் கதையே. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக இனோவேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து கவர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணுறாரு, அவரோட இது எப்படி அசட்ஸ் எப்படி ரீகெயின் பண்ணுறாரு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல இன்ஃபர்மேட்டிவான படம், எல்லாம் வந்து பாருங்கள். படத்தில் ரொம்ப ஓவரால் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ப்ளஸ் அவர் இவ்வளோ இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த படத்தை பார்த்து எங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாம் ஒரு இன்ஃபர்மேட்டிவான படம், கிட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து பாருங்கள், ரொம்ப நல்ல படம். நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நேச்சுரலாக பண்ணி. எந்த இடத்துலையும் ஒரு லேகிங் ஒரு இது எந்த மாதிரி இல்லை. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேவைப்பட்ட இடத்துல மியூசிக் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் ஜெயராம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சத்யராஜ் மெயின்லி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் கேரக்டரை. ஸோ ஜெயராமும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் கொடுத்த ரோலில் கரெக்டாக பண்ணியிருந்தாரு. இல்லை, படம் ரொம்ப டாக்குமெண்ட்ரினால லேகிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி மாதிரி தான் இருந்தது. எந்த இடத்துல லேகிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை. மியூசிக்லாம் ரொம்ப எந்த இடத்துலையும் ஒரு அன்வான்ட் மியூசிக் அந்த மாதிரி இல்லை. எல்லாம் ஒரு அந்த இடத்துல நேச்சுரலாக எடுத்த மாதிரி தான் இருந்தது. ஓவரால் படம் குட் மூவி, ஒரு இன்ஃபர்மேட்டிவான படம். கிட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்து பாருங்கள். தேங்க்யூ.